வணக்கம். ட்ரிபிள் கடந்த ஜோதிராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு, வாழ்வியலில் முழுமையான வெற்றி அனைவருக்கும் சாத்தியமா, ஜோதிட சாஸ்திரம் சொல்வது என்ன. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போதான் பதிவுகளாக வரிசையாக வரும். பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 97825043 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சென்ட்ரல் அப்ரோட் பிஎஸ்எஸ் 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, இதோடு சேர்த்து டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக்ஸ் சித்தாவர்மா 1 year கோர்ஸ் நடக்குது. இயற்கையும் பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் இந்த கோர்ஸில் எளிமையாக படித்து பயனடைய வாங்க. அட்மிஷன் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். வாழ்வியலில் முழுமையான வெற்றி அனைவருக்கும் சாத்தியமா, ஜோதிட சாஸ்திரம் சொல்வது என்ன. முழுமையான வாழ்வியல் வெற்றி என்பது ஒவ்வொருவருக்கும் சாத்தியமான ஒன்றுதான். பிரசன்னம், கணிதம், கோலம், நிமித்தம், முகூர்த்தம் ஆகிய 5 பகுதிகளுடன் ஜாதகத்தையும் ஒருங்கிணைத்து பார்ப்பதன் மூலம் அந்த சாத்தியத்திற்கு மேலும் வலு கூடும் என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம் தரக்கூடிய உறுதிப்பாடு ஆகும். இந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தின் இந்த 6 பிரிவுகளை பற்றிய உண்மைகளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் என்பது மிக அவசியமானதும் கூட. ஜோதிட அறிவியலின் அடிப்படை கூறுகளாக ஜோதிட சாஸ்திரத்தில் 2 கூறுகள் பிரிக்கப்பட்டுள்ளது. 2 கூறுகள் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. கணிதத்தை அடிப்படையாக கொண்டு கணிதம் கோலம் சார்ந்தது. கணிதத்தை அடிப்படையாக கொண்ட கணிதம் கோலம் சார்ந்தது, அதாவது கிரகங்கள் சார்ந்தது. முன் கர்ம வினையின் வெளிப்பாடுகளை தெரிந்து கொள்ளும் ஜாதகம், பிரசன்னம், முகூர்த்தம், நிமித்தம் சேர்ந்தது இன்னொரு கூறு. ஓகேவா? கணித கோலம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகும். இதனை அடிப்படையாக கொண்டே பலன்கள் கணிக்கப்படுகின்றன. ஜாதகம், பிரசன்னம், முகூர்த்தம், நிமித்தம் சேர்ந்த பகுதி முன் கர்ம வினையின் வெளிப்பாடாக மனிதனின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து முடிவுகளையும் தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடியது. ஜோதிடத்தில் கணிதம், ஜோதிட சாஸ்திரத்தில் உணர்தல் தான் ரொம்ப முக்கியம். உணர்தல் இல்லாமல் ஆழமான பக்தி இருந்தாலும் முழு பயனும் கிடைப்பது அரிது. அணுவின் அளவு, நகரும் காலத்தின் கன நேரத்தையும் கணிதமாக கணித்து பார்த்து துல்லியமாக அறிய வேண்டியதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் இவ்வாறு இருக்க, ஜோதிடத்தில் கணிதத்தின் பயன்பாடு என்பது இயற்கையால் எந்த அளவு பயன்படுத்தப்பட்டுள்ளது என பார்த்தோமேயானால், சூரிய குடும்பம் என்பது சூரியன், பூமி, சந்திரன், கோள்கள் மற்றும் நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்தது ஆகும். இவை கணத்துக்கு கணம் நகர்ந்து கொண்டிருப்பதால் அவற்றின் இருப்பு நிலைகளில் தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட நிமிடத்தில் இவை எவ்வாறு அமைகின்றன என்பதை கணிதத்தின் துணை கொண்டு கணிக்கப்படுகிறது. பிறந்த நேரத்தில் ஓரிரு நிமிடம் வித்தியாசம் இருந்தால் கூட அதனால் மிக பெரிய அளவில் கணிப்புகள் தவறிவிட வாய்ப்பும் உண்டு. அந்த வகையில் ஜோதிடத்தில் கணிதம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஜோதிடத்தில் அடிப்படை கணிதத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கோள்கள் கொண்டு ஜோதிடத்தின் கணிதம் கணிக்கப்படுகிறது. இதன் வழியாகத்தான் பலன்களும் பெறப்படுகின்றன. 12 ராசிகள் என்பது ஒரு முழு சுற்று ஆகும். 12 ராசிகள் என்பது ஒரு முழு சுற்று ஆகும். 9 கோள்கள் கொண்டு ஜோதிடத்தில் கணிதம், இது பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வரும் தூரமாகும். இதையே ராசி மண்டலம் என அழைக்கின்றோம். பாகைகள், கலைகளின் பார்க்கும்போது ஒரு ராசி என்பது 30 பாகையாகவும் ஒரு பாகை என்பது 60 கலையாகவும் கொண்டால், ஒரு ராசி மண்டலத்திற்கு 12 ராசி இன்ட்டு 30 பாகை இன்ட்டு 60 கலை = 21,600 கலைகள். ஒரு குழந்தையின் சுவாசமும் ஒரு நாளைக்கு 21,600 கலைகள் ஆகும். ஒரு கலை மாறினாலும் கணக்கு எவ்வளவு துல்லியமாக இருக்க வேண்டும் என்பதையே காட்டுகிறது. எனவே மனிதனின் ஒவ்வொரு அசைவையும் கிரகங்கள் தீர்மானிக்கின்றன என்பது இங்கும் நமக்கு அனைவருக்கும் புரியும். ஜோதிடத்தில் சஸ்யாம்ச என்ற ஒரு பிரிவில் ஒரு ராசி 60 ஆக பிரித்து பலன்களை கூறுகிறது. காலம் அந்த அளவிற்கு கணிதத்தை துல்லியமாக பயன்படுத்துகிறது. காலம் இந்த அளவுக்கு கணிதத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு தனி நபருக்கான பலன்களை தனித்தனியே வழங்குகிறது எனும்போது, ராசியை அடிப்படையாக கொண்டு ஒருவர் தான் விரும்பும் பலன்களை பெற முற்படுவது தவறான நினைவுதான். இந்த கணக்குத்தான் பஞ்சபூதங்களின் தன்மையும் சேரும்போது அதற்கான வாய்ப்புகள் பன்மடங்காகிறது. ஜோதிடத்தில் கோலம்,
கிரகங்களை பற்றிய தீர்க்கமான அறிவு, அவற்றின் தன்மை, அவை நகரும் வேகம், அவற்றின் சுற்றளவு, இயல்பு, கிரகங்களோடு இடையே ஆன தூரம், சுழற்சி வேகம் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்காக அடிப்படையாக கொண்ட கணிதமே கோளம். வானியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ஆரியப்பட்டர். இந்தியாவில் வானியல், கணிதம், ஜோதிடம் என 3 துறைகளிலும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர். இவருடைய காலம் 1500 ஆண்டுகளுக்கு உடையது. ஆரியப்பட்டரால் அவரது காலத்தில் வெளியிடப்பட்ட சில வானியல் உண்மைகள் இன்று சரி என உறுதி செய்யப்பட்டுள்ளவைகள் ஆகும். இவற்றில் சிலவற்றை பார்த்தோமேயானால் புரியும். ஒரு வருடத்தின் நீளம் 365.25 நாட்கள். பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் பூமியின் சுற்றளவு போல் 108 மடங்கு. சந்திரனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் சந்திரனின் சுற்றளவு போல் 108 மடங்கு. சூரியனை பூமி ஒரு முழு சுற்றி முடிப்பதற்குள் பூமியை சந்திரன் 27 முறை சுற்றி வந்துவிடும். இதைத்தான் 27 நட்சத்திரங்கள் என ஜோதிடத்தில் பயன்படுத்தப்படுகிறது. சூரிய குடும்பம் என்பது சூரியன், பூமி, சந்திரன், கோள்கள் மற்றும் நட்சத்திரம் கூட்டங்கள் சேர்ந்தது ஆகும். இவை நிமிடத்திற்கு நிமிடம் தன் இருப்பு நிலைகளில் மாற்றங்களை உண்டாக்குகின்றன. ஒரு குறிப்பிட்ட நிமிடத்தில் இவை எங்கு உள்ளது என்பது கணிதம் கொண்டு கணிக்கப்படுகிறது என குறித்து கொண்டால் இவை அதே இடத்தை வந்தடைய 33,20,000 வருடங்கள் ஆகிறது. இன்றைய நவீன கம்ப்யூட்டர்களின் கணக்கீடுகளும் இதேதான். அதாவது சூரிய குடும்பம் ஒரு முழு சுற்றை முடிக்க ஆகும் காலம்தான் இது. ஒரு குழந்தை ஜனனமாகும் போது ஒரு நாளில் அதன் சுவாசத்தின் அளவு 21,600 கலைகள். இந்த எண்ணில் மடங்குகளே 43,20,000 என்பதாகும். எனவே 43,20,000 என்பது மனித சுவாசத்தின் அளவில் 20 மடங்கு ஆகும். ஆக மனிதனுக்கும் வானியலுக்கும் உள்ள தொடர்புக்கு இந்த உண்மைகளே மிகச்சிறந்த சான்றாகும். மனித சுவாசத்தின் அளவு ஜோதிடத்தில் எவ்வாறு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது என்பதை பார்த்தால் சூரியனை பூமி சுற்றி வர ஆகும் காலம் 24 மணி நேரம். அதாவது 360 முழு சுற்று என்பது 12 ராசிகள் கொண்டது. ஒரு ராசி என்பது 30 பாகை, ஒரு பாகை என்பது 60 கலை. அதாவது முழு சுற்றில் உள்ள 21,600 என்பது 12 ராசி × 30 பாகை × 60 கலை. ஆக மனிதனின் ஒவ்வொரு சுவாசத்திற்கும் வானமண்டலத்தில் உள்ள அனைத்தும் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாம் ஒவ்வொரு அளவுக்கும் கிரகங்கள் சம்பந்தப்படுகின்றன என்பது தெளிவாகிறது. கிரகணங்கள் தோன்றும் காரணம், அது நிகழும் காலம் போன்றவை ஆரியப்பட்டரின் நூல்களில் துல்லியமாக காண கிடக்கின்றன. இவைகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சரியென தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கணிதத்தின் முக்கோணவியலில் பயன்படுத்தப்படும் சைன் மதிப்பை துல்லியமாக அட்டவணைப்படுத்தி அதை வானியலில் பயன்படுத்தியவர் ஆரியப்பட்டர் தான். இந்திய ஜோதிடவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் வராகமிகிரர். இவர் ஆரியப்பட்டரின் முதன்மை மாணவர் ஆவார். ஆரியப்பட்டர் குருவாக கிடைத்த பலனால் புவியீர்ப்பு விசையை பற்றி சர் ஐசக் நியூட்டன் கூறுவதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பே அதை பற்றி வராகமிகிரர் தெள்ளத் தெளிவாக தனது குறிப்புகளில் கூறியுள்ளார். வராகமிகிரர் பற்றி ஒரு குறிப்பா தெரிஞ்சுக்குவோம். வராகமிகிரர்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு முறை உஜ்ஜயினி நாட்டு அரசர் மாறுவேடத்தில் நகர் உலா வரும்போது வருவது அரசர் என்பதை மிகிரர் கண்டுபிடித்து விட்டார். எப்படி என்று அரசர் வினவ, தன்னுடைய ஜோதிட அறிவால் கண்டுபிடித்ததாக மிகிரர் சொல்ல, அவரது ஜோதிடர் ஞானத்தை வியந்த அரசர் தன் அரசவைக்கு வருமாறு மிகிரருக்கு வேண்டுகோள் விடுத்தார். அரசரின் வேண்டுகோளை ஏற்று மிகிரரும் அரசவைக்கு சென்றார். மிகிரரை வரவேற்ற அரசர் அவரின் ஜோதிட புலமையை அவையில் உள்ள மற்ற ஜோதிடர்களிடம் கூறி வெகுவாக பாராட்டினார். மேலும் அவையில் மிகிரருக்கு ஜோதிட அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. சிறிது காலம் கழித்து அரசருக்கு வாரிசாக ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. தன் குழந்தையின் ஜாதகத்தை கணிக்குமாறு அவை ஜோதிடர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார் அரசர்.
ஜாதகத்தை கணித்த ஒவ்வொரு ஜோதிடரும் குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து உள்ளதாக கூறினார்கள். ஆனால் அரசரோ மிகிரர் என்ன சொல்ல போகிறார் என்ற ஆவலுடன் அவரை எதிர்நோக்கி காத்திருந்தார். தனது கணிப்புடன் வந்த மிகிரர், இந்த குழந்தை 18 வயது எய்தும் வரை மட்டுமே உயிருடன் இருக்கும், பிறகு மரணிக்கும், இதற்கு மாற்று பரிகாரங்கள் எதுவும் கிடையாது என்று மிகிரர் கூறினார். இதை கேட்டு மிகுந்த மனவேதனையடைந்த அரசர், மரணம் என்றால் அது எப்படி நடக்கும், எவ்வாறு நடக்கும் என கேட்டார். வராகம், அதாவது பன்றி குத்தி மரணம் உண்டாகும் என்கிறார் மிகிரர். அவ்வாறு நடக்கவில்லை எனில் மிகிரர் சிறைப்பிடிக்கப்படுவார் என்று அரசர் உத்தரவு பிறப்பித்தார். பிறகு தன் மகனை ஆபத்தில் இருந்து மீட்க அரண்மனையின் மேல்தளத்தில் உள்ள அறையில் மிகுந்த பாதுகாப்புடன் தன் குழந்தையை வளர்த்து வந்தார். குழந்தைக்கு தேவையான உணவுகளும் மற்ற பொருட்களும் பாதுகாவலர்களால் தாமதமின்றி கொடுக்கப்பட்டன. அறைகளை சுற்றி பாதுகாவலர்கள் எந்நேரமும் இருந்தனர். அனைவரும் காத்திருந்த நேரமும் நெருங்கியது. மணிக்கொரு முறை இளவரசரின் செயல்களை கண்காணிக்குமாறு அரசர் உத்தரவு பிறப்பித்தார். பிறகு மிகிரருடன் இளவரசரின் அறைக்கு சென்ற அரசருக்கு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த அறையின் மேல்தளத்தில் தொங்கவிடப்பட்டு இருந்த உஜ்ஜயினி நாட்டின் சின்னமான வராகம், அதாவது பன்றி, காற்றினால் நிலை தடுமாறி இளவரசர் மீது விழுந்து வயிற்றில் குத்தப்பட்டு இறந்து கிடந்தார். மகனின் மரணத்தையும் விட மிகிரரின் ஜோதிட ஞானத்தை வியந்த அரசர் மிகிரருக்கு வராக மிகிரர் என்ற பட்டத்தை கொடுத்தார். கோள்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள இடையே ஆன அறிவியல் தொடர்பை பார்த்தோமானால் உடலில் உள்ள ஒவ்வொரு துகளும் மற்றொரு துகள்களை அதிக சக்தியுடன் ஈர்க்கின்றன. அந்த சக்தி அந்த துகள்களின் நிறைவின் பெருக்கத் தொகைக்கு நேர் விகிதத்திலும் அத்துகள்களுக்கு இடையே ஆன தூரத்தில் தலைகீழ் விகிதத்திலும் இருக்கிறது. இதே போல வானத்தில் உள்ள ஒவ்வொரு துகள்களும் பூமியில் உள்ள ஒவ்வொரு துகள்களையும் ஈர்க்கிறது. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சந்திரனுடைய ஈர்ப்புத்தன்மை அதிகரிக்கும் போது கடலில் அலைகள் இயல்புக்கு மாறாக மேலே எழும்புகின்றன என்பது அறிவியல் மெய்ப்பித்திருக்கும் உண்மையாகும். இதிலும் ஜோதிடத்தின் அறிவியல் தொடர்பு படுத்தப்படுகிறது. இப்போது அனைவருக்கும் புரிந்திருக்கும். வாழ்வியலில் முழுமையான வெற்றி அனைவருக்கும் சாத்தியம்தான் என்பதும் புரிந்திருக்கும். இயக்கம் இயற்கையாக நடைபெறுகிறது, வாழ்வும் இயற்கையாகவே நடைபெறுகிறது. இயற்கையை புரிந்து கொண்டு ஆனந்தமாக வாழுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.